எடுக்கலாமா? 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சேர்ந்து 524வது பக்கம் உங்க வேதத்தில் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும். போன வாரம் நான் பேசும் பொழுது தாவீது ஒரு ஜெபமாய் சொல்லுகிறார். யாரை முன்னுதாரணமாய் வைத்து செய்யணும் சொன்னார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை முன்னுதாரணமாய் வைத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கீர்த்தியை கொடுத்தார். கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கீர்த்தியை தேவன் கொடுத்தார் என்று நாம் படித்தோம். ஆனால் இங்கே அதே தேவன் வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீது தன் வாழ்க்கையில் அவன் நம்பினபடினாலே படித்த வசனம் முறை படிக்கலாமா? 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். இன்னொரு முறை படிக்கலாமா? அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கீர்த்தியை கொடுத்தார். ஆனால் அதே தேவன் யாருக்கு கீர்த்தியை கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க. தாவீதுக்கு ஒரு கீர்த்தியை கொடுத்தார். எப்படிப்பட்ட கீர்த்தியா? அங்க எழுதி இருக்கிறது, அப்படியே தாவீதின் கீர்த்தி தன் பட்டணத்தில் பிரசித்தமாகிட்டு இருக்கா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சகல தேசத்திலையும் பிரசித்தமாகி. எப்ப? 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே. அப்ப பக்கத்தில் இருக்க தேசம் என்னன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்க தேசத்துக்கெல்லாம் போக முடியாது. பக்கத்தில் இருக்க தேசம் நம்ம அறியாத காரியங்கள். ஆனால் அப்பவே ஆண்டவர் தாவீதுக்கு தமது கீர்த்தியை விளங்க பண்ணி சகல தேசத்துக்கும் அவனை ஆசீர்வாதமாக வைக்க முடியும்னா, இந்த 2026வது வருஷத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு இன்னொரு உங்க சந்ததியையும் என் சந்ததியும் கொண்டு இன்னொன்னு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கீர்த்தியை கொடுத்து பிரசித்தமாக்குவார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அவர் விளங்க பண்ணுவார். யார் விளங்க பண்ணுவார்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஆண்டவர் விளங்க பண்ணுவார். இந்த வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் அநேக ஜனங்களை நம்ம சபையிலிருந்து வெளி தேசங்களுக்கு கொண்டு சென்று நம்ம பிள்ளைகள் அநேக இடங்களிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். இப்போதான் ஹிந்தி சர்வீஸில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். என்ன பிரசங்கம் பண்ணோன்னா, என்னதான் விதை விதைச்சாலும் ஒரு பறவை வருமா, அந்த விதை என்ன பண்ணுமா, கொத்திட்டு போய் எங்கே போடுதுன்னு தெரியாது. அது அந்த 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 பறவைக்கு தான் தெரியும். அதே போல் இன்றைக்கி நாம் பண்ணுறோம், நம்ம பண்ணுற பிரசங்கம் அதெல்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை எந்த தேசத்தில் கொண்டு சென்று எங்கே அவங்களை விதைத்து எங்கே அவரை பழுக அவனை வைக்க போகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் நான் நம்புகிற ஆண்டவர், நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், அவர் நம்மளை கைவிடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கர்த்தர் தாவீதை கீர்த்தியாய் வைத்தார். யாரை கீர்த்தியாய் வைத்தார்? சொல்லுங்க, யாரை கீர்த்தியாய் வைத்தார்? தாவீதை கர்த்தர் கீர்த்தியாய் வைத்தார். ஏன் தாவீதை கீர்த்தியாக வைத்தார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏன் கீர்த்தியை வைத்தார்னு படிச்சீங்கன்னா, அதே 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நம்ம படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அதே 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 23வது படிங்க பார்க்கலாம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே பெரியவர் என்று விளங்குகிறது. நீர் பெரியவர் என்று விளங்குகிறதற்கும் நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்க சகல காரியங்களின்படி தேவரீர் நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. இந்த வார்த்தையில ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் கவனிக்கலாம். நம்பர் 1, கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதே எங்கள் கணீருன்னு இருக்கணும். 2-3 பேர் சொல்கிறது இல்லை, எல்லாரும் சொன்னால் சத்தமாக சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல. சில காரியங்கள் ஏன் வசனத்தை சொல்கிறேன், ஏன் இந்த காரியங்கள் சொல்கிறேன்னா, இது எல்லாமே உங்கள் கதவுகளை திறக்கக்கூடிய வசனங்கள். உங்கள் வாழ்க்கையை திறக்கக்கூடிய சில கதவுகள், சில சாவிகள் உண்டு. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அது ஒரு சாவியா இருக்கு. தேவனுடைய வார்த்தை அது முத்துவா இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரு விதையா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வேணும்னா, உங்களுடைய கதவுகளை கர்த்தர் திறக்கணும்னா, உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றணும்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீர் ஒருவரே பெரியவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும். யார் இந்த உலகத்தில் பெரியவங்க கிடையாது. யார் பெரியவர்? அவர் ஒருவரே பெரியவர். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் ஆண்டவரே, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. ஆண்டவருக்கு நிகரா யாரையும் வச்சிராத, வச்சிரவும் கூடாது. வச்சா யாருக்கு தான் ஆபத்து? சொல்லுங்க, நமக்கு தான். இன்னைக்கும் எனக்கு சில காரியம் புரியல. என்ன புரியல தெரியுமா? தமது மகிமையை அவர் ஒருவருக்கு என்ன பண்ணாரு? கொடுக்க மாட்டார். அந்த மகிமையை மாத்திரம் நீ ஏதாவது எடுத்து, அதனால அந்த வார்த்தை மகிமைன்னு வரும்பொழுது உங்கள் பேரையோ உங்கள் பிள்ளைகள் பேரையோ உங்கள் யாரை வேணால் சொல்லு, ஆனால் மகிமைன்னு வார்த்தை வரும்பொழுது அது யாருக்கு மட்டும்தான். சொல்லுங்க. அதே போல் ஆராதனைக்குரியவர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்னது? சாஷ்டாங்கமாக நான் விழுந்து நான் ஒருவரை மட்டும்தான் பணிந்து கொள்ளுவேன். அது யார் மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. எந்த மனுஷனையும் கிடையாது. பிள்ளைகளை கொஞ்சம் பொழுது அல்லது உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை கொஞ்சம் பொழுது சொல்லுங்க, என் செல்லமே என் தங்கமேலாம் சொல்லுங்க. ஆனால் என்னுடைய மகிமேன்னு என்ன பண்ணாத, பிள்ளைய சொல்லிடாது. சொன்ன உங்கள் தலைக்கு நீங்களே மண் வாரி போடுக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அதே போல் பிள்ளைகள்கிட்ட எந்த காரியம் உங்களுக்கு பிடிச்சமான காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நிகரானவர் ஒரு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவது அதே வசனத்தை எழுதியிருக்குது கடைசியான, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை தவிர வேறே தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம எத்தனையோ கடவுள், நம்ம இருக்கிற நாடு, நம்ம இருக்கிற பகுதி, நம்ம இருக்கிற தெரு, நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் விக்கிரகங்களை தாண்டி தான் போகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? சங்கீதம் 16ஆம் அதிகாரம் எடுங்களேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, அந்நிய தேவர்களின் நாமத்தை என் உதடுகளினால் கூட என்ன பண்ண மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன். கடைசி வார்த்தையை படிங்க பார்க்கலாம். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வாயில கூட ஒரு வேளை ஏதாவது வேறு தெய்வங்களின் பெயர் வந்துச்சுன்னா உன் வாயில கூட என்ன பண்ணாத. ஏன் தெரியுமா? உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கீர்த்தியாய் வருவதனுடைய ஒரு சில காரணம் என்னன்னா, எவ்வளோ பெரிய விக்கிரக காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்நியர்கள் சுத்தி இருந்தாலும் சரி, தன்னுடைய நாமத்தை அல்ல கர்த்தருடைய நாமத்தையே அவன் பிரஸ்தாபப்படுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகவேதான் கர்த்தர் தமது கீர்த்தியை விளங்க பண்ணுவதற்கு யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? தாவீதை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை தேவன் ஏற்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு, மனுஷன் ஏற்படுத்துகிற காரியம் உண்டு. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் தம்முடைய கீர்த்தி விளங்க பண்ணுகிறார் தெரியுமா? நீ நானும் உயரும்படியாக இல்லை, அவர் நாமம் விளங்க பண்ணும்படி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் நாமம்? இன்னொரு மாதிரி சொல்லுங்க. அவர் நாமம் விளங்க பண்ணும்படி. ஏன் நாமம் அல்ல, நான் நல்லா வரணும், என் பேர் வரணும், இல்லை. யார் நாமம் விளங்க பண்ணும்படி? அவர் நாமம். நல்லா கேட்டுங்க. அவர் நாமம் விளங்க பண்ணும்படி. அப்ப அவர் நாமம் விளங்க பண்ணும்படினா தேவன் ஏற்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு, அதே போல மனுஷன் ஏற்படுத்துகிற சில காரியம் உண்டு. ஒரு 3 காரியம் சொல்றேன், என்ன பிரசங்கத்துக்கு அப்புறம் தான் வர்றேன். இதான் ஒரு ஸ்டார்டிங்கா சொல்லுகிறேன். 3 காரியங்கள் என்ன தெரியுமா? தேவன் ஏற்படுத்துகிற ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் 2 பேரை நம்ம பார்க்கலாம். சவுலை பார்க்கலாம், அடுத்தது சொல்லுங்க தாவீதை பார்க்கலாம். சவுல் ஏன் தெரியுமா ராஜாவானாரு? ஏன்? ஜனங்க போய் கேட்குறாங்க, என்னது எங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்க,
எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். நான் ஒன்று கேட்குறேன், உங்களை வந்து குறிப்பாக புருஷ மனைவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் வர்றேன். உங்களை வந்து யாரோ உங்கள் பையனோ உங்கள் மகளோ இல்லது உங்கள் புருஷனோ உங்கள் மனைவியோ வந்து நயன்னு ஒரு காரியத்தை அப்படியே தொந்தரவு பண்ணிட்டு வான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்க என்ன பண்ணுவா? ஏய் 2 பட்டுன்னு போட்டு இல்லைன்னா பட்டுன்னு பேசி. புருஷ மனைவினா கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்னது, வீட்டுக்கே வர்றது கிடையாது. எப்போ வருது? ஆஃப்டர் 10 o'clock, காலையில் பிஃபோர் 6 o'clock பை கேட்டால் அந்த வேலை இந்த வேலை இப்படி அப்படி. இதே போல் ஒரு 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 சூழல் இருந்துச்சு. என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து சாமுவேல் கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, they demanded for a king. எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு ராஜாவை அப்படின்னு சாமுவேலை டிமாண்ட் பண்ணாங்களாம். இப்போ உங்களையும் வந்து எங்களுக்கு இது வேணும், எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என்ன பண்ணினா? விண்ணப்பம் பண்ணினான். சாமுவேலுக்கு இப்படி தான் வந்துச்சு. இவங்க வந்து நயன் வந்து இங்க பாரு, நீர் எங்களுக்கு என்ன தரணும்? உடனே சொன்ன உடனே உங்களுக்கு ராஜா தானடா வேணும், இருடா அப்படின்னு உடனே என்ன பண்ணல? என்ன செஞ்சாரு? பைபிள் படிங்க. கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு புருஷ மனைவிக்கு சொல்லுகிறேன், யார் என்ன கேட்டாலும் நீ முதல்ல நீ என்ன பண்ண? ஆண்டவரத்தில் கேளு. இப்படிதான் எங்கள் அப்பாலாம் வளர்த்தார். ஒரு பேண்ட் சட்டை கேட்டால் கூட டேய் போய் ஜோமனியா. ஆக்சுவலாக முன்னாடி அவங்களாம் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, நான் ஒவ்வொரு காரியம் வாங்கும் பொழுது நான் கேட்டு வாங்கலை, கர்த்தரிடத்தில் கேட்டு நான் வாங்கணும். கர்த்தருக்கு கீர்த்தி விளங்க பண்ணினேன். ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, 7-8 பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு பேசணும்னா எனக்கு நேரம் இல்லை. அதில் ஒரே ஒரு ஆள் படித்தவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. தாவீது கர்த்தருக்கு கீர்த்தியை எப்படி விளங்க பண்ணினா? கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய கீர்த்தியை எப்படி விளங்க பண்ணினார்? தாவீது எப்படி கர்த்தருக்கு கீர்த்தி விளங்க பண்ணினா, அதே தேவன் தாவீதுக்கு தன்னுடைய கீர்த்தி எப்படி விளங்க பண்ணினார். ஒரு அதை மட்டும் சொல்லிடுறேன், கடகடன் எழுதிக்கங்க. 89ஆம் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 89 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். பரிசுத்த ஸ்தலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். நம்பர் 1 ஆண்டவர். ஓகே, நல்லா கேட்டுங்க. அவனை நான் அபிஷேகம் பண்ண. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணப்ப தாவீது என்ன பண்ணாப்லையா? 24வது வசனம். 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் கொம்பு உயரும். அவன் கொம்பு. அப்ப தனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது தாவீது கர்த்தர் நாமத்தை உயர்த்தினான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணினா? சபை விசுவாசிகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு? கர்த்தர் உங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா நம்பலையா? பைபிள்ல போட்டிருக்கு, நீ பிறக்கும் பொழுதே பிரமிக்கத்தக்க, சொல்லுங்க பார்க்கலாம், பிரமிக்கத்தக்க
அதிசயமாய் கர்த்தர் நம்மளை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் எனக்குரியதை அவர், சொல்லுங்க, எனக்குரியதை அவர் நிறைவேற்றுவார். எனக்குரியதை என் ஆண்டவர் அவர் நிறைவேற்றுவார். அப்பதான் தாவீது சொல்லுகிறார், தன் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் வந்த உடனே, தன் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு காரியத்தை தாவீது மறக்கவில்லை. என்னன்னா, கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், யார் நாமத்தை உயர்த்துகிறார்? கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறான். அபிஷேகம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரதியான காரியத்திற்கென்று தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த தாவீதை கர்த்தர் எப்ப அவன் கீர்த்தி உண்டாக்குறானா, அவன் கர்த்தருக்கு கீர்த்தி செலுத்துறானா, கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது. இரண்டாவது, கர்த்தர் தாவீது எப்பொழுது கர்த்தருக்கு கீர்த்தியை உண்டு பண்ணுகிறான்? 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 47வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45லிருந்து 47 வரைக்கும். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இரண்டாவது, யுத்தம் வருகிற நேரம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையை கர்த்தர் பாப்பாராக. இன்னொரு முறை கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கையை கர்த்தர் பார்த்துருக்கிறார், நானும் எனக்கு தெரிஞ்சதில் பார்த்துருக்கேன். ஆனால் மறந்துடாதீங்க, யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களோ உங்களை ஒரு ஆள் பின்தொடருவார். யாரு? பிசாஸ். தாவீதை எப்பெல்லாம் 3 முறை தாவீது அபிஷேகம் பெற்றான். முதல் முறை அபிஷேகம் பண்ணப்ப யார் தெரியுமா வந்தா? கோலியாத் வந்தாப்புல. ரெண்டாவது முறை 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பைபிளில் போட்டிருக்கு. அப்பொழுது யார் வந்தாங்கன்னா, இஸ்ரவேல். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா அவன் இடத்துல வந்தான், சவுலுடைய பையன் வந்து நிற்பான். அடுத்தது 3வது முறை 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் திரும்ப அபிஷேகம் பண்ணப்ப யார் திரும்ப வருவாங்க? பிலிஸ்தியர்கள் வருவாங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, உங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷங்களை இருக்கும் பொழுது பிசாசு அந்த அபிஷேகத்தை கெடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை குலைப்பதற்காகவும் பிசாசு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். ஆகவே தான் மறந்துடாதீங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஒரு போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போராட்டம் எப்போ தெரியுமா முடியும்? காலையில் எந்திரிச்சு ராத்திரி தூங்கும் போது உன் போராட்டம் முடியாது. எப்போ தெரியுமா முடியும்? நல்ல போராட்டத்தை, அப்புறம் என் ஓட்டத்தை, விசுவாசத்தை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னது? சத்தமா சொல்லுங்க. பைபிளில் போட்டிருக்கு, மோசேவுடைய சரீரம் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். பைபிளில் போட்டிருக்கு, அவன் மரிக்கும் பொழுது கூட அவன் சரீரத்தை எடுக்கிறதுக்கு யார் நின்று இருந்தா? சொல்லுங்க, மறந்துடாதீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. யாரோடனா? பிசாசோட ஒரு யுத்தம் இருக்கு. ஏன்னா தேவ சித்தத்தை செய்து முடிக்கதா கர்த்தர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு யுத்தம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு போராட்டம் வருதோ, போராட்டத்தை பற்றி பேசாத. இல்லை, பேசாத. யாரை பற்றி பேச தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, அவர் எனக்காக யுத்தம் செய்வார். சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாவீது இரண்டாவது எப்பொழுது கர்த்தருக்கு கீர்த்தி உண்டு பண்ணினான்னா யுத்தத்தில். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. யுத்தம் வருகிற நேரத்தில் கர்த்தருக்கு கீர்த்தியை கொடுத்தாப்புல. மூன்றாவது, தாவீது எப்பொழுது கர்த்தருடைய கீர்த்தி விளங்க பண்ணினார்? 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாப்புல? நடனம் பண்ணினார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நடனம் பண்ணினான். ஏபோத் என்று சொல்லப்படுகிறது என்பதுனா ஆசாரியர்கள் போடுகிற உடை, அதுல கர்த்தருடைய நாமங்கள் போட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆகவே தான் ஏபோத்தை தரித்து கொண்டு போனாப்லன்னு இருக்கும். ஏன்னா இது எப்போ தெரியுமா நடக்குது? தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனால் கர்த்தர் படிப்படியாக என்ன பண்ணாரு? உயர்த்துவன். எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை ஒன்றுமில்லாமல் இருந்தையா, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எனக்கென்று ஒரு சொந்த வீடை கொடுத்துருக்கிறார்.
இல்லை சொந்த ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு கனம் கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த லேண்டு கொடுத்துருக்காருன்னு கனப்படுத்துங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், கை கீழே போட்டிருக்கவங்களாம் சொல்லுகிறேன், உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா தாவீது சொல்லுகிறார், ஆடு மேய்க்கிற என்மேல் கர்த்தர் தான் கண்ணை வைத்து எனக்கு இருப்பதற்கு கேதுரு மரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு வீடை கர்த்தர் எனக்காக அவர் செய்வார்னா உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்வார். இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட அவன் விரும்பும் பொழுது கர்த்தருக்கு அவன் கீர்த்தியை கொடுக்கிறான். மூன்றாவது, நான்காவது, கடைசியாக நான்காவது சங்கீதத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என் தலையை என்ன பண்ணுகிறீங்க? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இதை எப்ப எழுதுகிறார்? இந்த சங்கீதத்தை சங்கீதத்துக்கு மேல ஒன்று எழுதியிருக்கேன், படிங்க பார்க்கலாம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில். நான்காவது, கர்த்தருக்கு அவன் எப்போ கீர்த்திக்கு எப்போ தெரியுமா கொடுத்தான்? தன் குடும்பத்தார் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது. குடும்பத்தில் யார் எந்த காரியம் வந்தாலும் ஓகே, ஆனால் தான் சொந்த பையன் வந்து நிற்கிறான், சொந்த பையனே வந்து நிற்கிறான். எதற்கு? ஆனால் அந்த நேரத்திலையும் சொல்லுகிறார், நீர் என் கேடகமும் என் நம்பிக்கையும் என் கோட்டையும், நான் நம்புகிற தேவனாக இருக்கிறேன். அப்போதான் சொல்ல, என் தலையை உயர்த்துகிறவரும் என் கொம்பை உயர்த்துகிறவருமாக இருக்கிறேன். கையை ஊற்றி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய கீர்த்தியை விளங்க பண்ணது காரணம் என்னன்னா, அவன் எப்பெல்லாம் கடினமான நேரங்கள் சூழ்நிலைகள் வருதோ கர்த்தருக்கு கீர்த்தியை கொடுத்தான். கர்த்தர் தாவீதை இந்த ஒரு வசனத்தில் படிச்சுட்டு போயிடலாமா? படித்த வசனத்தை படிக்கலாமா? 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் பேரிலும் வர பண்ணினார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தர், நீ கர்த்தருக்கு கீர்த்தி உண்டு பண்ணு. அவர் உனக்காக அவர் இறங்கி உன்னை அவர் கீர்த்தியாய் வைத்து உன் பட்டணத்தில் மாத்திரமில்லை, உன் குடும்பத்தில் மாத்திரமில்லை, சகல தேசங்களிலும் கர்த்தர் நடத்துவாராக.